இன்னொரு கருத்தையும் ஸ்டாலின் சொல்றார். ஒரு களங்கத்தை என் மீது சுமத்தி இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்கள் இறந்துட்டார். அவர் நல்லடக்கம் செய்வதற்கு அவர் அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் வேணும்னு கேட்டார். நான் முதலமைச்சர் இருந்த போது நான் தெளிவுபடுத்தினேன். இதே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்துட்டாங்க. நாங்கள் அண்ணா திமுக சார்பாக கேட்டோம். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவரும் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் இன்னைக்கு மெரினாவில் நாங்கள் அடக்கம் செய்யணும். கொடுக்க முடியாது. முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கிடைக்கும். அவர் முதலமைச்சராக இல்லை, முன்னாள் முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, ராமாபுரம் தோட்டத்தில் அவருக்கு சொந்த நிலம் இருக்குது. அதில் நல்லடக்கம் செய்யலாம். அரசாங்கத்தின் சார்பாக காவல்துறை மரியாதை செலுத்தப்படும் என்று அமைச்சரவையில் கூட்டத்தில் நடவடிக்கை எடுத்தீங்க.